எனக்கு வந்து நெறைய ரொம்ப பர்சனல் ஒப்பீனியன் நெறைய சொல்றாங்களோ அப்படின்ற மாரி தோணுச்சு. பிகாஸ் லைக் ஃபிலிம் அப்ரிசியேஷன்ன்றது வந்துட்டு அந்த இண்டிவிஜுவலுக்கு என்ன ஒர்க் ஆச்சு, ஒர்க் ஆகலன்றத தாண்டி இன் ஜெனரல் ஏன்னா நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யோசிச்சாலும் ஒரு ஃப்ரைடே 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 4 படமும் அந்த ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணுவாங்க. நெறைய பண்ணிட்டோமே அப்படின்னாரு. இல்ல சார் இது உங்க வாய்ஸ்ல பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் ஏன் எதுக்குன்னுலாம் கேட்கல. பண்ணிட்டாரு. Okay. So more about how you made the film. I really want to talk about the casting. Gopika Ramesh எப்படி உள்ள வந்தாங்க? Because I thought her performance was really good in this film. So I really want to talk about how she and the rest of the supporting cast came into the picture. ஓகே. ஸோ அவங்க ஆடிஷன் மூலமா தான் வந்தாங்க. Okay. ஸோ ஆஃப்டர் ரைட்டிங் மனு ஐ ஹேட் அ சர்டன் யூ நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். Options. இல்ல ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஐ இல்லையா? தாட் இந்த மாரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கணும். Okay. ப்ளே பண்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. Okay. ஸோ ஸ்டார்ட்டிங்லேருந்து யாராவது ஒரு நியூ ஃபேஸ் போலாமா அப்படின்னு தோணிட்டு இருந்தது. Okay. அண்ட் ஐ டோல்ட் த சேம் டு ரியோ அண்ணா அண்ட் ஆல்சோ டு யுவன் சார். தே செட் நோ ப்ராப்ளம் உங்களுக்கு ஆடிஷன் வேணும்னா ஆடிஷன் ஹோஸ்ட் பண்ணுங்க. வில் ஃபைண்ட் சம்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆடிஷன் அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ ஐ திங்க் ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு பி ஆடிஷன்ட். அதுக்கப்புறம் வி ஆடிஷன்ட் அ லாட் ஆஃப் அதர் பீப்புள் அண்ட் வி எண்டட் அப் வித் கோபிகா ரமேஷ். Okay. Did you do like a screen test மாதிரி யா proper? போச்சு. ஸ்க்ரீன் டெஸ்ட் போச்சு அண்ட் தென் ரிஹர்சல் போச்சு. Okay. என்னன்னா பேசிக் கிரைட்டீரியா என்னவா இருந்ததுன்னா, வி வாண்டட் சம்படி ஹூ ஸ்பீக்ஸ் தமிழ் ம். அண்ட் தென் ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் ஃபீல் இருக்கணும். Okay. எனக்கு அந்த ஒரு ஹீரோயின் ஒரு மாடல் மாதிரியான ஒரு ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் வேண்டாம் அப்படின்ட்டு அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ ஐ தாட் சம்படி ஹூஸ் ரியலிஸ்டிக் பார்க்கும்போது ஓகே என் காலேஜில் பார்த்த பொண்ணு, என் வீட்டுக்கிட்ட பார்த்த பொண்ணு அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வேணும் அப்படின்னு தோணுச்சு. And I wanted Vasu to fall in love for who Manu was. So, of course, like, அவங்களோட லுக்ஸ் இருந்தாலும், he gradually falls in love with her ideology. Yeah. What she, tells him. ஒரு வயசான கப்பலை பார்க்கும்போது இவன் எப்படி பார்க்குறான், அவ எப்படி பார்க்குறா அப்படின்றது இருக்குல்ல. Yeah. ஸோ ஸோ அதெல்லாமே வச்சு பார்க்கும்போது ஆடிஷன் பண்ணும்போது ஐ தாட் ஷி வாஸ் அன் ஆப் சாய்ஸ். ஸோ கம்மிங் பேக் டு த ஃபிலிம், ஒன் ஆஃப் த எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக பட்ட ஒரு விஷயம் வந்து த சினிமாட்டோகிராஃபி ஆஃப் த ஃபிலிம். ஐ ரியலி வாண்ட் டு டாக் அபவுட் ஹவு யூ கன்ஸ்ட்ரக்டட் த ஓவரால் லுக். என்ன இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு அண்ட் சினிமாட்டோகிராஃபரோட இன்புட்டாக என்ன இருந்துச்சு? யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் தட். யா சினிமாட்டோகிராஃபர் வந்து மிஸ்டர் பாலாஜி சுப்ரமணியம். ஸோ அவர் வந்து சித்தா பண்ணி முடிச்சிருந்தாரு. அண்ட் வென் ஐ நரேட்டட் திஸ் ஸ்டோரி ஹீ ஃபெல்ட் இட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஆரம்பத்தில் ஒரு செட் ஆஃப் லுக் அண்ட் ஃபீல் நாங்கள் ஒர்க் பண்ணி வச்சுருந்தோம் டுகெதர். அவர் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து கம்ப்ளீட்டாக என் கூட இருந்து என்ன மாதிரியான லுக் செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ வி ஹேட் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லுக் ஃபார் த என்டையர் ஃபிலிம். ஸோ ட்ரீட்மெண்ட்டாகவே நம்ம இப்படி போகலாமான்னு சொல்லி நாங்கள் ஒன்று ஒர்க் பண்ணி வச்சுருந்தோம். பட் தென் ஒன்ஸ் லைக் ப்ரொடக்ஷன் கமிட் ஆகி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற டைமில் வி தாட் இல்லை நம்ம இதை இப்படி ட்ரீட் பண்ணுவோமான்ட்ட விச் இஸ் லைக் இப்போ படம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அந்த மூடில் ட்ரீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைடட். ஸோ கலர் தீம்ஸ் எல்லாமே வந்துட்டு முன்னாடி ஸ்கிரிப்ட் எழுதும்போதே ஒரு சில ஐடியாஸ் இருந்தது. ஓகே. ஸோ இந்த போர்ஷனுக்கு இந்த சீன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு கலர் தீமில் போகலாம் அப்படின்னு. அண்ட் அவரோட இன்புட்ஸ் நிறைய இருந்தது. ஸோ ஹீ கேம் அப் வித் ஹிஸ் ஓன் ஐடியாஸ் லைக் நம்ம இதை இப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் லைக் யூ செட் எண்ட் ஆஃப் த டே படம் வந்ததுக்கப்புறம் இட் வாஸ் அப்ரிஷியேட்டட். இல்லை லுக் இன்ஸ்பிரேஷன்ஸாக ப்ராப்பராக ஏதாச்சும் இருந்ததா இந்த படம் வந்து படத்தை பேஸ் பண்ணி அப்படி அந்த மாதிரி கேட்குறேன் நான் ஏதாச்சும்? அதுதான் அது வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய படத்தை ரெஃபரன்ஸ் ஆகிடுது. ஓகே. ஸோ மணி சார் ஜிஎம் சாரோட ஃபிலிம்ஸ் எல்லாமே இருக்குல்ல. அண்ட் தென் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் மிஸ்டர் இம்தியாஸ் அலி. ஸோ இப்போ அவரோட ஃபிலிம் ரெஃபரன்சஸ் எல்லாம் எடுத்து ஸோ அவங்க இதை எப்படிலாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் பார்த்தோம். அண்ட் தென் இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங். இங்கேருந்து கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம் we developed our own style. Okay. Nice. Yeah. So moving on to the production part of the film. So producers கிட்ட எப்போலாம் பிச் பண்ணுறதே நிறையா பேர் வந்து இட்ஸ் an art of its own அப்படிங்கிறாங்க. ஒரு நரேஷன் கொடுக்குறதோ இருக்கட்டும், இல்லை ப்ரொடியூசர்ஸ்க்கு ஸ்கிரிப்ட் படிக்க வைக்கிறதா இருக்கட்டும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ப்ராசஸ் ஃப்ரம் யூஆர் சேயிங் நிறையா ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் தேர் டு லேண்டிங் வித் யுவன் சார் as a producer. What was the journey like for you?
Yeah. So, like I said, நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போய் was narrating ம். Sweetheart and I had another script in hand. Yeah. So yeah, I started with that actually. Okay. So first போகும்போது அது டோட்டலி வேற ஜான்ராவா? கம்ப்ளீட்டா ஆமா. It ஓகே. was a dark comedy. ஓகே. நைஸ். You know கொஞ்சம் க்ரைம் அது இதுன்னு ஆ. சொல்லிட்டு. Yeah. So and அதோட ஸ்கேல் கொஞ்சம் பெருசா இருந்தது. ஓகே. ஸோ ஒரு டெபியூட்டண்ட்டா அது யோசிப்பாங்கல்ல புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. யா ஸோ யா ஒவ்வொரு ப்ரொடியூசர் கிட்ட போகும்போதும் யூ லேர்ன் சம்திங் நியூ. ம். ஸோ இங்கே என்ன சொதப்பியிருக்கோம் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது ம். வச்சுக்கிட்டு யூ இவால்வ். ம். அண்ட் ஃப்ரம் தேர் யுவன் சார் எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் கம்போசரா தான் போய் கேட்டீங்கங்கிற மாரி ஆமாம் ஆமாம் சொல்லியிருந்தீங்க. ஆமாம் நான் வேற ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து நரேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஓகே. தேவர் இன்ட்ரெஸ்டட் அந்த சைன் பண்ணல தேவர் இன்ட்ரெஸ்டட். ஸ்வீட் ஆர்ட். ஸ்வீட் ஆர்ட். ஓகே. ஸோ அப்போ வந்து அவங்க டெக்னீஷியன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது மியூசிக்கு ஐ செட் ஐ வாண்ட் யுவன் சார் அப்படின்னு. ம். ஐ செட் லைக் பேசி பாருங்க அப்படின்னு. ஓகே. அண்ட் அவ்வளோதான் அவங்க சொன்னாங்க. நம்ம படம் பண்ணுறோம், சைன் பண்ணுறோம் எதுவும் சொல்ல ஐ செட் லைக் வி ஆர் இன்ட்ரெஸ்டட். இதுதான் பட்ஜெட்டாக இதுதான் டெக்னீஷியனாக அந்த டிஸ்கஷன் தான் போயிருந்தது. பட் ஐ met யுவன் சார். ஸோ ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் கால் ஜெயபிரகாஷ். ஸோ ஹீ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் யுவன் சார். ஓகே. ஸோ அவர் மூலமாக போய் சாருக்கு நரேட் பண்ணி ஸோ ஹி அக்ரீட் ஹி வாஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் லைக் நம்ம பண்ணலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 6 months தட் டிட் நாட் ஹேப்பன். அந்த ப்ரொடக்ஷனில் டேக் ஆஃப் ஆகல. ஓகே. 6 months லேட்டர் வந்து திரும்ப யுவன் சார் வந்து ரியோனாவை மீட் பண்ணியிருக்காங்க. தட் ஹேப்பன்ட் டியூரிங் ஜோவில் வந்து ஒரு சாங் ஒரு ப்ரோமோ சாங் வந்து யுவன் சார் வாய்ஸில். கரெக்ட். யா. ஸோ அதோட ஷூட்டில் வந்து மீட் பண்ணி பேசும்போது ஜேபி வாஸ் ஆல்சோ தேர். ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன போயிட்டு இருக்குன்னு கேட்கும்போது ஹிஸ் லைக் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போகும்போது ஜேபி ரிமைண்டட் சார் தட் ஒரு கதை வந்து சொல்லியிருந்தாங்களோ ஒரு ப்ரீமெரிட்டல் பிரெக்னன்சி அதுதான் அப்படின்னு சொல்லி. அண்ட் தட்ஸ் ஆஃப் சார் காட் ரிமைண்டட் ஓகே ஆமாம் அப்படி ஒரு பையன் வந்து சொல்லிட்டு போயிருந்தேன். அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ லுக்கிங் ஃபார் ப்ராஜெக்ட். யா. ஸோ அப்போ வந்து வென் திஸ் கேம் அப் ஹி செட் லைக் வந்து திரும்ப ஒரு தடவை நரேட் பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு 6 monthsக்கு அப்புறம் திரும்ப மெட் யுவன் சார். அண்ட் சாருக்கு ஆக்சுவலாக ஞாபகம் இருந்தது கதை. ஸோ அந்த ப்ரீமெரிட்டல் ப்ரெக்னன்சி சொல்லியிருந்தீங்களா அந்த இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஃபெல்ட் குவைட் ஹாப்பி ஓகே கதை ஞாபகம் இருக்குது சொன்னது. ஏன்னா அஃப்கோர்ஸ் லைக் ஹி மீட்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் நிறைய கதை கேட்பாரு. ஸோ அதுக்கு நடுவில் இந்த கதை ஞாபகம் இருக்குது அவருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு 45 minutes நரேட் பண்ணனா ஹீ லைக் இட். அண்ட் தென் ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். அவங்க டீம் அதை படித்தாங்க. அண்ட் தென் இட் காட் த்ரூ. ஓகே. அண்ட் இந்த க்ரூ அண்ட் த காஸ்ட் இப்போ ரியோனா அவங்க எல்லாருமே நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட பிச் பண்ணுறப்போவே ஆன் போர்டு இருந்தாங்களா ஆர் டிட் தட் கம் அப் லேட்டர்? யா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆல்ரெடி இருந்தாங்க. இப்போ ஓகே. சினிமாட்டோகிராஃபர் வந்து நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் அவரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். ஓகே. திஸ் வாஸ் பிஃபோர் சித்தா ஆர் ஆஃப்டர் சித்தா. ஆஃப்டர் சித்தா? ஓகே. ஆஃப்டர் சித்தா. ஸோ அப்போ வந்து ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் சினிமாட்டோகிராஃபர்ஸ். ஸோ யாரோட கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹேட் அ கப்புள் ஆஃப் ஆப்ஷன்ஸ். பட் தென் லைக் ஐ மெட் மிஸ்டர் பாலாஜி. ஸோ அவரை பார்த்து அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் அந்த கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தட் ஹீ ஷோட்ல ஆஃப்டர் அ ஹியூஜ் ஹிட் அஃப்கோர்ஸ் லைக் அவர் வேறு வேறு படங்கள் பண்ணியிருந்துருக்கலாம். பட் தென் ஹி வாஸ் இன்ட்ரெஸ்ட் ஹீஸ் லைக் இல்லை நான் நெக்ஸ்ட் இதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி தான் நாங்கள் ஜெல் ஆனோம். ஓகே. வேற எடிட்டர் வந்து இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஓகே. தமிழ்னு சொல்லிட்டு. ஸோ ஹீ ஒர்க் ஃபார் நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு. அதில் ஹீஸ் ஒன் ஆஃப் த எடிட்டர் 2 பேர் பண்ணாங்க. ஸோ ஃபெனி ஆலிவர் அண்ட் தமிழ் தி போத் டிட் நெஞ்சமுண்டு நேர்மை. ஸோ ஐ நியூ தமிழ் அப்போவே 2018 அந்த டைம்லேயே. ஸோ ஹீ கைண்ட் ஆஃப் நோஸ் ஸ்வீட்ஹார்ட்டோட என்டையர் ஸ்கிரிப்ட் ஆல்சோ. ஸோ வி யூஸ்ட் டு டிஸ்கஸ் அண்ட் ஆல் தட். அண்ட் ஆர்ட் டைரக்டர் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன். யா ஸோ அதுக்கே நான் அப்போது ப்ரொடக்ஷன்ஸ் அப்ரோச் பண்ணும்போது ஐ மெட் ஹிம் ஐ மீன் த்ரூ அ ஃபோன் கால் ஐ ஸ்போக் டு ஹிம். ஓகே. ஸோ ஐ லைக் ஆல் ஹிஸ் ஒர்க். ஸோ அவருக்கு வந்து சிவா சார் தான் ஆர்ட் பண்ணாங்க. ஓகே. ஸோ அது 25th ஃபிலிம் ஸ்வீட்ஹார்ட். ஓ ஸோ ஹி டிட் கேம் ஓவர் அண்ட் ஃபரானா அந்த மாதிரி நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஜில்ஜங் ஜக். ஸோ அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வென் ஸ்வீட்ஹார்ட் was signed, I went back to Shiva sir and said like sir இந்த மாதிரி படம் பண்ணுறேன். ஸோ I had everybody already signed up for this project. ஓகே. ஓகே. சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒர்க்கிங் வித் சம்மன் லைக் யுவன் ஹூ ஹஸ் ஹேட் அ லாட் ஆஃப் மியூசிக்கல் ஹிட்ஸ். டியூ திங்க் ஒரு இடத்துல வந்து பேலன்ஸ் இதாயிருமோ லைக் நம்மளே வந்து
சரி ஒரு இந்த இடத்துல ஒரு யுவன் பாட்டு இருந்தா செம்மையா இருக்கும். பட் இட்ஸ் நாட் சர்விசிங் த ஸ்டோரி. ஓகே. அப்படிங்கிற ஒரு காம்ப்ரமைஸ் அதெல்லாம் வந்து ஹவ் டு யூ ரியலி டீல் வித் இட்? பிகாஸ் நம் எல்லாருக்குமே இருக்குல்ல, இந்த மாரி ஒரு ஆளோட நம்ம வொர்க் பண்ணணும். ரியலி வாண்ட் டு வொர்க் வித் சம்மன் லைக் ஹிம். அப்படிங்கிறப்போ வென் ஹி கம்ஸ் ஆன் போர்ட் மேபி தட் கைண்ட் ஆஃப் இந்த மாரி ஒரு பாட்டு இவரு பண்ணா நல்லாருக்கும். ஆனா கதைக்கு இது தேவையில்ல. அப்படிங்கிற ஜோன்ல எப்பயாச்சும் போச்சா? இல்ல என்னன்னா, அ எனக்கு ஆரம்பத்தில ஐ வாஸ் வெரி நர்வஸ். லைக் நீங்க சொன்ன மாரி நெறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. ஆ. அ அ யூ நோ பீயிங் எ ஃபேன் எனக்கு அவர் தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டோம். ம். நவ் ஹி இஸ் த புரொடியூசர் ஆல்சோ. ஸோ, யாஹ். இப்போ அவர்கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும், வேண்டாம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆ. சொல்லலாமா? கூடாதா? அப்படி நெறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. அண்ட் பீயிங் அ டெபியூட்டன்ட் நம்ம சொல்றது கரெக்ட்டா இருக்குமான்னு தெரியாது. கரெக்ட். இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவன் சார் அண்ட் ஹிஸ் ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ். யாஹ். நம்ம சொல்றது கரெக்ட்டா தான் இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரதுக்கு நெறைய டைம் ஆச்சு. ஓகே. பட் தென் எவ்ரி டைம் ஐ மெட் ஹிம், ஹி மேட் ஷூர் தட் ஐ வாஸ் கம்ஃபர்டபிள். ம்ஹ்ஹ்ம். அண்ட் எனக்கு வந்து யுவன் சார் கிட்ட எனக்கு என்ன வேணும்? ஆர் சார் இது இப்படி இருக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசுறதுக்கான ஸ்பேஸ் அவர் குடுத்திருந்தாரு. ஓகே, ஓகே. அண்ட் ஹி இஸ் வெரி ஸ்வீட் ஆக்சுவலி. ம். ஸோ, நான் என்னோட எடிட்டர், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தவங்க கிட்ட நான் பேசும்போது, எனக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்ததோ, அந்த ஃப்ரீடம் யுவன் சார் கிட்டயுமே இருந்தது. ஓகே. ஸோ, அ ஹி லிசன்ஸ் ஆக்சுவலி. ம். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத பொறுமையா கேட்குறாரு. ம். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த படத்துல வந்து அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் சீக்வென்ஸ்ல வந்து சாரோட வாய்ஸ் வரணும் அப்படின்றது தான் மைண்ட்ல இருந்தது. ஸோ, ஸ்கிரிப்ட்லயுமே வந்து அந்த இடத்துல ஒரு மியூசிக், ஒரு ஹை பிட்ச் மியூசிக் வரும். சாரோட வாய்ஸ்ல இருக்கும். அது எழுதும்போதும் ஜாலியா எழுதிட்டேன். ஆ. பட் தென் அங்க போகும்போது வி ஹேட் அ டிஃபரண்ட் சிங்கர் ஃபார் தட் சாங். ம். பட் அந்த ஒரு போர்ஷன்ல அந்த குழந்தை கையில வாங்கிட்டு அம்மா பார்த்துட்டு போற மொமெண்ட்ல எனக்கு சாரோட வாய்ஸ் வந்தா அதோட இம்பாக்ட் பயங்கரமா இருக்குமோன்னு ம். தோணுச்சு. ம். ஸோ ஐ டோல்ட் ஹிம் சார் எனக்கு இந்த இடத்துல உங்க வாய்ஸ் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ம். 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 அவர் யோசிக்கவும் இல்ல. ஏன்னும் கேட்கல. ம். ஹி ரியலி அக்செப்டட். அண்ட் அதே மாரி தான் பிரேக்கப் சாங் பண்ணும்போது, ஆக்சுவலா சார் வந்து கதவை திறந்தாய மட்டும் தான் பாடுறதா இருந்தாரு. ஓகே. ஆ. அண்ட் பிரேக்கப் சாங்க்கும் வந்துட்டு நாங்க வேற ஒரு ட்ராக் வாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். ம். அண்ட் எனக்கு கன்வின்ஸ் ஆகல. ஏன்னா நான் வந்து கம்போசிங்ல இருந்தபோதும் சரி, அதுக்கப்புறம் எனக்கு கம்போசிங் முடிச்சு அந்த ரஃப் ட்ராக் அனுப்பும்போதும் சாரோட வாய்ஸ்ல தான் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆ. அத கேட்டு, 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 கேட்டு எனக்கு வேற எந்த வாய்ஸ் அங்க கேட்டாலுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. தேவல. ம். ஸோ நான் திரும்ப சார் கிட்ட கேட்டேன். ம். இது பண்ணுவோம் கொஞ்சம் பண்ணி குடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. "நீங்க நெறைய பண்ணிட்டோமே" அப்படின்னாரு. "இல்ல சார் இது உங்க வாய்ஸ்ல பண்ணா சூப்பரா இருக்கும்" அப்படின்னு. ஆ. அண்ட் அதுக்கப்புறம் ஏன் எதுக்குன்னுலாம் கேட்கல. பண்ணிட்டாரு. ம். "ஓகே ஸ்டுடியோ ஃப்ரீயா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹி வெண்ட் அண்ட் சாங். நைஸ், நைஸ். ஆ. ஸோ இப்போ ஒரு படம்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, ஆ ரிலீஸுங்கிறதே இப்பலாம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கு. இன் த சென்ஸ் தட் படம் பண்றது மட்டும் இம்பார்ட்டன்ட்டா இல்ல. அந்த படம் வந்து கரெக்ட்டான ஆடியன்ஸ போய் சேரணும். இல்லாட்டி அதுக்கு தேவையான அந்த வரவேற்பு அதுக்கு வராம போயிடும். அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்கிறப்போ, ஆ வாட் இஸ் இப்போ ஒரு ஸ்வீட் ஹார்ட் மாரி ஒரு படம் வந்து கரெக்ட்டான ஆடியன்ஸ்க்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுல என்ன மாரி எஃபோர்ட் போட்டீங்க? அண்ட் டூ யூ திங்க் தட் இப்போ மார்க்கெட்டிங் இன் ஜெனரல் சொல்றேன். மார்க்கெட்டிங் டூ ஆடியன்ஸ் ஹஸ் பிகம் டிஃபிகல்ட்டான்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் சேச்சுரேட் ஆயிருச்சு. நெறைய படங்கள் வந்துட்டுருக்கு. எவ்ரி யா. ஃப்ரைடே வி ஆர் கெட்டிங் 4, 5 நியூ ஃபில்ம்ஸ் அண்ட் நவடேஸ் எக்ஸ்போஷர் டூ தீஸ் லோவர் டூ மிடில் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வித் நியூ ஃபேஸஸ் அதுவுமே நெறைய ஆயிருச்சு. ஸோ ஹவ் ஹார்ட் டு யூ திங்க் இட் இஸ் டூ ஸ்டாண்ட் அவுட் அமாங் இட் த இஸ் வெரி பாப்புலர்? ஹார்ட். வெரி ஹார்ட். இட் இஸ் வெரி ஹார்ட். ஏன்னா மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. யாஹ். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து க்ரோர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ம். 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 அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ட திரும்பி எடுக்கணுன்ட்டு ஒரு எடுத்து குடுக்கணுன்ட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது யாஹ். இருக்கு. அத தாண்டி வந்து நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ம். ஸோ அத நம்ம வந்து எப்படி ஷோகேஸ் பண்றோம் அப்படின்றத யோசிக்கணும். ஏன்னா நீ என்ன ஸ்ட்ராட்டஜி யோசிச்சாலும், லைக் யூ செட் ஒரு ஃப்ரைடே 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 4 படமும் அந்த ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ கரெக்ட். பண்ணுவாங்க. யாஹ். ஸோ அதுல வந்து தனியா தெரிஞ்சு நம்ம ப்ராடக்ட்ட ஷோகேஸ் பண்ணணுன்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கு. ம். ம். இந்த படம் இல்லன்னா அந்த படம். கரெக்ட். ஆர் நான் 1 மாசம் வெயிட் பண்ணேன்னா ஓடிடில வந்துரும் ஓடிடில உன்னோட வந்துரும். படம். ஸோ நான் ஏன் ஸ்பெண்ட் பண்ணணும்? யாஹ். ஏன்னா எனக்கு பார்க்கறதுக்கு ஆல்ரெடி என்னோட வாட்ச் லிஸ்ட் பெருசா இருக்கும். யாஹ். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு ஃப்ரைடே வந்து நான் தியேட்டருக்கு வந்து உங்க படம் பார்க்கணும் அப்டின்னா, ஏன் அப்டின்ற ஒரு கொஸ்டின் ஆடியன்ஸ்க்கு இருக்குல்ல. கரெக்ட். ஸோ அவங்களோட கியூரியாசிட்டிய வந்து நம்ப தூண்டணும். ம். ஸோ ம். ஓகே இந்த படத்த நம்ம போய் பார்க்கலாம். அந்த படத்துல என்னமோ ஒண்ணு இருக்கு அப்டின்னும்போது, மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ம். அண்ட் அது எனக்கு ஆக்சுவலா ஸ்வீட் ஹார்ட் ரிலீஸ் டைம்ல தான் ஐ ஸ்டார்ட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவ் இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டிங் இஸ். ம். லைக் வி ஹேட் பிரில்லியன்ட் டீம். பீட்ரூட்ன்னு சொல்லி ஒரு படம் தான் ஃபுல்லா டிஜிட்டல் பண்ணாங்க. யாஹ். அண்ட் தென் பிஆர்ஓ யுவராஜ் தான் படத்துக்கு
பிஆர்ஓ பண்ணாங்க. ம். அஃப்கோர்ஸ் லைக் தே டிட் அ எக்ஸ்ட்ராடினரி ஜாப். பட் தென் அதெல்லாம் தாண்டி நம்ம படம் ரிலீஸ் ஆன அந்த வீக் வந்து ஐ ஹர்ட் அபவுட் 11 to 12 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, ஆமா. கரெக்ட். ஸோ பெருசு வந்திருந்தது. அண்ட் அது கூட ஆல்மோஸ்ட் 11 to 12 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆயிருந்தது. யாஹ்! ஸோ இட் வாஸ் அ வெரி ஹியூஜ் டாஸ்க். ஆ. நீங்க வந்து சோஷியல் மீடியா மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி, டிஜிட்டல்ல மட்டும் நான் ப்ரமோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு ஹியூஜ் ஆடியன்ஸ் இருக்காங்க. ம். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாம, வெறும் நியூஸ் பேப்பர், வால் போஸ்டர் மட்டும் பார்த்துட்டு ம். படத்துக்கு வரதுக்கு. ஸோ அவங்க கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம்? டிவி ம். மட்டும் பார்த்துட்டு இருக்கவங்க கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்க போறோம்? ம். ரேடியோ மட்டும் பார்த்து கேட்டுட்டு இருக்க ஒருத்தவங்க ம். கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம்? அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி ஹியூஜ் திங். ஐ அம் ஸ்டில் லேர்னிங் ஆக்சுவலி. ஓகே. ஸோ இந்த படத்துல வந்து அ டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னும்போது ஜென்ரலா ஸ்வீட் மாரி ஒரு படத்துக்கு யங்ஸ்டர்ஸ் நெறைய பேர் வருவாங்க அப்படின்னு. ம். ஸோ வி வேர் கான்சன்ட்ரேட்டிங் மச் ஆன் த சோஷியல் மீடியா. ம். பட் வாட் சர்ப்ரைஸ்ட் வாஸ் ஃபேமிலி நெறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சாங்க அந்த டைம்ல. ம். ம். ஸோ ஃபேமிலிஸ் உள்ள வரும்போது நான் சொல்றது வந்து அ மிட் 30ஸோ ஏர்லி 40ஸ்ல இருக்கவங்களோ கிடையாது. 50, 60ஸ்ல இருக்கவங்க வந்து ஒரு ஃபேமிலியோட ஏன்னா வென்ட் டூ த தியேட்டர்ஸ் யாஹ்! ஸ்க்ரீன் விசிட் பண்ணோம். ஸோ அப்படி பண்ணும்போது நெறைய ஃபேமிலிஸ் உள்ள வந்திருந்தாங்க. தட் வாஸ் சர்ப்ரைசிங். ம். ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி நம்ம டிஜிட்டல்ல கான்சன்ட்ரேட் பண்ண அதே அளவு வந்து எஃப்எம் அண்ட் டிவி அண்ட் அதர் மீடியம்ஸ்லயும் கான்சன்ட்ரேட் ம். பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் லைக் ஆல் ஆஃப் திஸ் இன்வால்வ்ஸ் அ ஹியூஜ் ஃபினான்ஷியல் யாஹ்! இன்வெஸ்ட்மென்ட் ஆல்சோ. கரெக்ட். ஸோ ஒரு டெபியூ ஃபிலிம்க்கு வந்து அதெல்லாம் பார்த்து, அதெல்லாம் தாண்டி நம்ம கட் பண்ற அந்த ட்ரெய்லர், யாஹ்! அந்த டீசரோ, ட்ரெய்லரோ ஆர் நம்ம ரிலீஸ் பண்ற சிங்கிளோ, ம். யூ நோ அது வந்து ஒரு ரொம்ப பெரிய மார்க்கெட்டிங்கா இருக்கு. ம். First of all, I really want to talk about how you took in the criticism and also ஜெனுயினான கிரிட்டிசிசம் என்ன? அண்ட் ஜெனுயினா படத்துக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்க்கும், டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்க்கான டிஃபரன்ஸ் வந்து ஹவ் டு யூ கோ அபவுட் ஃபைண்டிங் எத நம்ம எடுத்துக்கணும், எத நம்ம எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற ஜோன்க்குள்ள எப்படி நீங்க இறங்குறீங்க? ஓகே. அஃப்கோர்ஸ் லைக் நெறைய மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்தது. ம். சில பேருக்கு சிலது வொர்க் ஆச்சு. சில பேர் சிலது வொர்க் ஆகல. டாக்கிங் அபௌட் த ரிவ்யூவர்ஸ் வந்து சில பேர் அ நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ம். சில பேருக்கு தே ஹேட் தியர் டிஃபரன்ஸ். ம். ஸோ தட் சப்ஜெக்ட் டு படம் பார்க்குறவங்க என்னன்னா, அ எனக்கு வந்து நெறைய ரொம்ப பெர்சனல் ஒப்பீனியன் நெறைய சொல்றாங்களோ அப்படின்ற மாரி தோணுச்சு. பிகாஸ் லைக் ஃபிலிம் அப்ரிசியேஷன்ன்றது வந்துட்டு அந்த இண்டிவிஜுவலுக்கு என்ன வொர்க் ஆச்சு, வொர்க் ஆகலன்றத தாண்டி இன் ஜெனரல் தேல் ஹேவ் டு ஸ்டடி த ஃபிலிம். கரெக்ட். இது இது இந்த போர்ஷன் எனக்கு வொர்க் ஆகல. பட் தென் இது எந்த ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுகிட்டு சொல்லலையோன்ற ஒரு ம். வருத்தம் ம். இருந்தது. பட் தென் அஃப்கோர்ஸ் லைக் அது தட்ஸ் சப்ஜெக்டிவ். அது கரெக்ட், கரெக்ட். தே கேன் சே வாட்டெவர் தே வாண்ட். பட் தட் இஸ் அஃபெக்டிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்றாங்க. யாஹ்! ஏன்னோ எனக்கு பர்சனலா எப்படி இருந்தது அப்படின்னும்போது, இவங்க எல்லாரும் சொல்றத வச்சுட்டு எனக்கு பர்சனலா தெரியும்ல, நான் என்னலாம் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. கரெக்ட், கரெக்ட். சிலதெல்லாம் நம்ம நெனச்சிருந்திருப்போம், எழுதியிருந்திருப்போம். பட் செட்ல போம்போது நம்மளால அத எக்ஸிக்யூட் பண்ண முடியாம ம். போயிருந்திருக்கும். ம். ஸோ இங்கெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ம். ம். ஸோ அத சொல்லும்போது அஃப்கோர்ஸ் ஆமா, அது தப்பு தான். அது ம். தெரிஞ்சு பண்ணோம். இந்த சென்ஸ் லைக் வேற வழி இல்ல. அது அப்படி பண்ணிட்டோம். அது அப்படி வந்துருச்சு. அத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது ம். தப்பு தான்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ம். அண்ட் இன்னொரு ஒரு சைட்ல வந்து நாம அத யோசிச்சிருக்கவே மாட்டோம். ம். பட் அது ரிலீஸ் ஆன உடனே அத பார்த்துட்டு ஒருத்தர் வந்துட்டு நம்மகிட்ட சொல்லுவாங்க, "நீங்க இத இப்படி பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும்" அப்படின்ட்டு. ஸோ ம். இந்த மாதிரியான நெறைய கிரிட்டிசிசம் நெறைய ஒப்பீனியன்ஸ் வந்தது. சம்திங் இன் ஸ்பெசிஃபிக் தட் ரியலி ட்ரெய்லருக்கே நான் சொல்லலாமே. ஓகே. யாஹ்! ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது லைக் ஐ செட் வி ஹேட் டிஃபரண்ட் ஆப்ஷன்ஸ். யாஹ்! அதுக்கப்புறம் இது அரைவ் ஆனோம். இது அரைவ் ஆனதுக்கப்புறம் இதில டிஃபரண்ட் கட் பண்ணோம். கட் பண்ணி கடைசியா ஒண்ணு ரிலீஸ் பண்ணோம். ம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அ அந்த படம் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்து படத்துக்கு போயிருப்பாங்க. பட் தென் படம் பார்த்ததுக்கப்புறம் ஒப்பீனியன் மாறும்ல. யாஹ்! ஸோ அவங்க எங்ககிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, இது 2, 3 பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஓகே. அ மேபி ட்ரெய்லர் வந்து இன்னுமே ஃபேமிலி உள்ள வரதுக்கான படம் தான் இது அப்படின்னு நீங்க ஓ. சொல்லியிருந்தீங்கன்னா, ம். மேபி இன்னும் நெறைய ஃபேமிலீஸ் வந்திருப்பாங்களோ! ஏன்னா, ஆ ஒரு ப்ரீமேரிட்டல் பிரெக்னன்சியோ, ப்ரீமேரிட்டல் செக்ஸோ ம். ட்ரெய்லர்ல இருக்கு. அண்ட் தட்ஸ் ட்ரீட்டட் இன் அ வெரி காமிக்கல் வே அப்படின்னும்போது, ம். மேபி இது ஒரு அடல்ட் காமெடி படமோன்னு நெனச்சு நெறைய பேர் வராம இருந்திருப்பாங்க. ம். 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 ஸோ நீங்க வந்து அ உள்ள இவ்வளோ ஒரு ஒரு அம்மா சென்டிமெண்ட், ஒரு லவ் ஸ்டோரியில ஒரு அம்மா ம். சென்டிமெண்ட் ஒண்ணு இருக்கு. ம். இவ்வளோ எமோஷனல் கொஷன் இருக்குன்னும்போது, இது நீங்க கொஞ்சம் ட்ரெய்லர்லயே. ட்ரெய்லர்லயே காமிச்சிருக்கலாமோ! ம். ம். காமிச்சிருந்தா இன்னும் பெட்டரா வந்திருப்பாங்களோ! அப்டின்ட்டு எனக்கு அது ரொம்ப வேலிடா பட்டது. ஓகே, ஓகே, ஓகே. என்னலாம் வந்து படத்துல சேஞ்ச் பண்ணியிருக்கலாம்? லுக்கிங் பேக் ஆன் த ஃபில்ம். ஓகே. இஃப் யூ வுட் ஹவ் டன் சம்திங் டிஃபரெண்ட் ஓகே. ஃபார் இட் டூ டர்ன் அவுட் டூ பி எ பெட்டர் ப்ராடக்ட். இஸ் தேர் சம்திங் தட் சம்திங் இல்ல. நெறைய நெறையாவே இட்ஸ் எ இருக்கு. லாட் ஆஃப் திங்ஸ். யாஹ்! அண்ட் ஒண்ணு சொல்லணும் அப்டின்னா, ஆ
நான் வந்து நான் லீனியர் பண்ணேன்னு ரெக்ரெட் பண்ணல. ஓகே. யூனோ மேபி ஸ்வீட் ஆர்ட் எனக்கு இன்னொரு தடவ பண்றதுக்கு கிடைச்சாலும் அதை நான் லீனியரா தான் பண்ணுவேன். பட் தென் நான் லீனியரா நெறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. நெறைய பேர் வந்து அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னு சொன்னாங்க. எது லைவ், எது பாஸ்ட்ன்னு. அஃப்கோர்ஸ் லைக் ஹீரோயினோட ஹேர் இருக்கும். அந்த மாரி குட்டி, குட்டி நெறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. காஸ்டியூம்ஸ் வச்சு எல்லாம் பண்ணலாம். பட் தென் அத உட்காந்து ஆடியன்ஸ் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அவங்க படம் பார்த்துட்டு இருக்கும்போது இது பாஸ்ட்டா, பிரசன்ட்டான்ட்டு யோசிக்காம அந்த ஃப்ளோவோட போயிருக்கணும். ஃபார் விச் லைக் ஐ ஷுட் ஹவ் மேட் இட் ஈசியர் ஃபார் தெம் டூ அண்டர்ஸ்டாண்ட். நெறைய ஃபிலிம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபிளாஷ்பேக் போகும்போது பிளாக் அண்ட் ஒயிட்லயோ ஏதோ ஒரு டோனல் சேஞ்ச் ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இஃப் ஐ அம் டு கரெக்ட் ஒன் திங் ஐ வுட் சே அத வந்துட்டு ஐ வுட் ஹவ் மேட் ஈசியர் ஃபார் த ஆடியன்ஸ். ஐ மீன் ஐ வில் மேக் இட் ஈசியர் ஃபார் த ஆடியன்ஸ். அது தாண்டி இல்ல அதான் நெறைய இருக்கு. நெறைய இருக்கு. அண்ட் இஃப் ஐ அம் டு சே ஒன் திங் இத சொல்லலாம். ஓகே, ஓகே. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட்? நீங்க சொன்ன அந்த இன்னொரு ஸ்கிரிப்ட். இல்ல அந்த ஸ்கிரிப்ட் பண்ணல. ஸோ ஓகே. இன்னொரு ஒரு ஸ்கிரிப்ட் தான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அதுக்கான ஃபார்மல் அனௌன்ஸ்மென்ட் வில் பி சூன். ஓகே. ஸோ ரைட்டிங்ல இருக்கா ஆர்? ரைட்டிங்ல இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ ஸ்வீட் ஆர்ட் ரிலீஸ் ஆன அந்த வீக்ல வந்துட்டு ஐ ரிசீவ்ட் அ கால் ஃப்ரம் ஒரு ரெப்யூட்டட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஓகே. ஸோ அவங்க கிட்ட தான் அப்போ சைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் நாட் அலோவ்ட் டு டிஸ்க்ளோஸ் ஹூ ஆர் வாட் ஆர் வென். ஸோ அது அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ இப்போ ரைட் நவ் ஐம் ரைட்டிங். ஓகே. இப்போ சப்போஸ் ஜென்ரலா நெறைய பேர் கேட்குற ஒரு விஷயம். ஏடியா சேரணும்னா என்னலாம் பண்ணணும்? எனிதிங் இன் ஸ்பெசிஃபிக்? ஐ மீன் நத்திங் இன் ஸ்பெசிஃபிக். ஓகே. யுவர் லவ் ஃபார் ஃபிலிம் மேக்கிங் அண்ட் எவ்வளோ கமிட்டடாக இருக்க போகிறீங்க அப்படின்ட்டு. பிகாஸ் லைக் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆர் லைக் ஃபேமிலி. தே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் லைக் அ டிரெக்டர்ன்ற மாதிரி. இப்போது நான் வந்து நம்பி ஒரு ஒரு ஒர்க் கொடுக்குறேன் அப்படின்னும்போது ஐ வாண்ட் தம் டு பி கமிட்டட் டு இட். ஸோ மற்றபடி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான குவாலிட்டிஸ்லாம் கிடையாது. லவ் ஃபார் ஃபிலிம் மேக்கிங் அண்ட் யுவர் கமிட்மெண்ட். ஷூர். இப்போ தேங்க் யூ ஸோ மச். ஏன்னா நெறைய பேருக்கு ஒரு லேர்னிங்கா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு பர்சனலா இருக்கு. பிகாஸ் நான் ஒரு படம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஜோன்குள்ள இறங்கணும்னு தான் நெனைச்சேன். ஹவ் யூ வென்ட் அபவுட் ரைட்டிங் த ஃபில்ம் டு வாட் ஒரு ரிலீஸ்க்கு அப்புறமாவுமே வந்து எப்படி வந்து மார்க்கெட் பண்றோம் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க நெறைய ஆசைப்பட்டேன். ஐ திங்க் வியூவர்ஸ்க்குமே நெறைய பேருக்கு ஐ திங்க் இட் வில் பி அ லெசன். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் தி இன்வைட் அண்ட் கம்மிங் ஆன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஸோ அஃப்கோர்ஸ் லைக் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் ஸோ மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பட் தென் ஃப்ரம் வாட் ஐ லேர்ன்ட் the ஜர்னியில் தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு tell the people that this is what we went through. Sure. Thank you so much for coming. Thank you.